ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு வாத்தியார் குடும்பத்துக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கழுத்தில் உள்ள செயினை கொண்டு போய் வைப்போன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செயின் இருந்தது, ஒன்று கண்ணே கண்ணு பொத்தி பொத்து பாதுகாத்தனே, இதை பிடிங்கிட்டு போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம குடும்பத்தில் உள்ள புன்னகையே எனக்கு போதும், இந்த நகை வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைலாக்லாம் வேறு அடிச்சுது. சரி விடுங்க, இதுவும் ஒரு கவுண்டர்னு நம்மளும் ஒத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க பேங்க்குக்கு போனால் அங்கே ஒருத்தன் சொந்த செலவில் சூனியம் வைக்கிற மாதிரி இப்படி வைக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்னதான் இருந்தாலும் இவன் வேலைனுக்கு போட்டு கொடுக்க, வேலைன்னு ஒரு பக்கம் அவங்க அப்பாட்ட சொல்ல, அது அமௌண்ட் எடுத்துட்டு இவங்க விறுவிறுன்னு வந்துட்டாங்க. நீங்கள் கொடுக்குற பணம் எங்களுக்கு வேணாம்ப்பா, இது எத்தனை பேர் சாபத்தை வாங்கினதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. என்னடா அது காசு பணம் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து இந்த மான ரசத்துக்கு ஒன்றும் குறை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறமா, ஏங்க எங்கள்கிட்ட காசு பணம் தாங்க இல்லை, எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாவது நீதி நேர்மை நியாயம்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதனால் அது எங்கள்கிட்ட நிறையா இருக்குது, அந்த வழியிலே நாங்கள் சம்பாரிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. தேவையா குமார் இருந்தா சிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சிக்கல் சிவபதி போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எங்களுக்கான உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு போட்டாங்க. இந்த டைமில் இந்த பிட்வீன் சின்ன கேப்பில் செங்கதிரியை பாட்டை போட்டுவிட்டு ரீல்ஸை விட்டு விட்டாங்க. சரி விடுங்க, எல்லாரும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு ரீல்ஸை முடிச்சு விட்டு வெளியே போய் நின்னா, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கான உறவு வந்து போச்சு, இதோட விட்டுட்டு வந்துட்டாங்க. அது எப்படிப்பா பிறந்த வீட்டை அப்படியே விட்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னே நம்ம வேலனுக்கு சக்திக்கு சண்டை பயங்கரமாக வருதுங்க. அதாவது நீ பண்ண காரியத்தினால பாதிக்கப்படுறது என் குடும்பம், இதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்ல, உங்கள் வீட்டில் தான் எதுக்குமே பிடிபட மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வளர்ந்த விதம் வேறப்பா, நீங்கள் அடுத்தடின்னு வளர்ந்தீங்க, ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, நீதி நேர்மை நியாயம் தான், அவங்க ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிறேன், அதனால் நான் வேலைக்கு போகிறேன்ட்டாங்க. உடனே வேலனோட ரியாக்ஷன் பார்க்கணுமே, ஏன் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புனா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி